Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, கடவுளுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கிறது? இயேசுவுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கிறது? நாம் இயேசுவை எப்படி அழைக்கின்றோம்? அவரை எப்படி நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்கும் அவருக்குமான அந்த உறவிலே எப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது என்பதனை நாம் இன்று நமக்குள்ளாக ஒரு விமர்சனப்படுத்தி யோசித்து பார்த்து உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வெள்ளிக்கிழமையாகி இன்று கடவுள் இயேசு அவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய அன்பை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? அதற்காக நன்றி செலுத்துகிற நாள்தான் இந்த நாள். இயேசுவினுடைய இதய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய அந்த அன்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி கூறுவோம். இன்னும் குறிப்பாக இயேசுவினுடைய இதயத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது இந்த நாள் நமக்கு இனிமையாக அமையும். இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை பற்றி ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கு மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன்.
இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-9 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டில் 7ஆம் மாதத்தில் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களில் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராயிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது? இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 43. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையில் நின்று என்னை விடுவித்தருளும். கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயரில் நடமாட வேண்டும்? உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன்.
வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் என்னை யாரென்று சொல்கின்றீர்கள்? நீங்கள் என்னை யாரென்று சொல்கின்றீர்கள்? பாலூட்டும் தாயாகவா, வழிகாட்டும் தந்தையாகவா? பாலூட்டும் தாயாகவா, வழிகாட்டும் தந்தையாகவா? நீங்கள் என்னை யாரென்று சொல்கின்றீர்கள்? இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு மிக பொருத்தமானதாக வந்து அமைகிறது. இந்த நற்செய்தி வாசகமானது இயேசு இன்று நம்மை பார்த்தும் இந்த கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள்? என்னை பார்த்து கேட்கிறார். நீ என்னை யாரென சொல்கிறாய் என்று கேட்கிறார். உங்களையும் பார்த்து அதே கேள்வியை கேட்கிறார். தனிப்பட்ட முறையிலே பெயர் சொல்லி கேட்கிறார். தனிப்பட்ட முறையிலே பெயர் சொல்லி நம்மிடத்தில், உங்களிடத்தில் யார் என கேட்கிறார். என்ன பதிலாக இருக்கக்கூடும்? ஒரு குழந்தை அது தத்தி தவழுகின்ற அந்த நிலைக்கிலே பேசுகின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது முதல் சொல் அந்த குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் ஆவலாக இருப்பார்கள். அந்த குழந்தை முதல்ல அம்மான்னு சொல்லுதா, இல்லை அப்பான்னு சொல்லுதா, இல்லை யாரும் ஐயா, தாத்தா, பாட்டி அப்படின்னு வேறு யாரையும் சொல்லுதா அப்படின்னு. ஆனால் அதை சொல்லி சொல்லி கொடுப்பார்கள். நிச்சயமாக மிக அழகாக சொல்லி தருவார்கள். ஆனால் அந்த குழந்தை அதனுடைய மழலை மொழியிலே அந்த ஒலியை காதில் கேட்டு மீண்டுமாக அதை திருப்பி சொல்லுகிற அந்த நிலையிலே, என் குழந்தை என்னை அம்மா அப்படின்னு சொல்லிருச்சு, என்னை அப்பா அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னு நிச்சயமாக பெற்றோர் அல்லது பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு குழந்தை முதலில் பேசுகிற ஒரு தருணம். பேசுவதற்கு முன்பாகவே அந்த குழந்தை முகத்தை பார்த்து யார் தன்னுடைய தாய் என்பதை அறிந்து கொள்ளும். யார் தனக்கு பால் ஊட்டுகிற அந்த தாய் என்பதை அறிந்து கொள்ளும். எனவே இந்த முகத்தை பார்த்து தெரிந்து அறிந்து அதை யார் தாய் அல்லது எனக்கானவர் யார் என்பதனை நிச்சயமாக அந்த குழந்தை புரிந்து கொள்ளும்.
அதனால தான் பிறரை பார்த்தாலோ பிறர் வாயென கூப்பிட்டாலோ தூக்கினாலோ அழும் அந்த குழந்தை. தனக்கென்று ஒரு பரிட்சயமான ஒரு நிலையை பிள்ளைக்கும் தாய்க்கும் தந்தைக்குமான அந்த நிலையை உருவாக்கி கொள்ளுகிறது ஒவ்வொரு குழந்தையும். இதுதான் இந்த சமூகத்திலே குழந்தை முதலில் இருக்கின்ற அந்த நிலை. இந்த பிள்ளை இப்படி கற்றுக்கொள்ளுகிற அந்த வேளையிலே பெற்றோர், இன்னும் குறிப்பாக தாய்தான் முதலில் ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த குழந்தை பார்க்கும், தாய் இப்படியே பார்க்கும், முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும். அப்போ அந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு தாய் முழந்தால் படியிட்டு தந்தை மகன் தூய ஆவி என்று அந்த சிலுவை அடையாளத்தை வரைகின்ற அந்த நிலையை குழந்தை முதலில் பார்க்கும். அல்லது ஒரு தந்தை அந்த நிலையை செய்கின்ற பொழுது சிலுவை அடையாளத்தை வரைகின்ற பொழுது அந்த குழந்தை பார்க்கும். முதலிலே அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் முதலில் பார்க்கும். அதன் பிறகு ஒரு நாள் அந்த தாயோ தந்தையோ சொல்லி கொடுப்பார்கள், நீயும் இப்படித்தான் சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என சொல்லி கொடுப்பார்கள். அப்படித்தான் சிலுவை அடையாளம் வரைகின்ற அந்த நிலையை ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே குழந்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குழந்தைக்கு அந்த நிலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யார் தந்தை யார் தாய். அதை போல இந்த உலகத்திலே ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்தான் முதலில் யார் தன்னுடைய கடவுள், என்னுடைய கடவுள் என்பதனை கற்றுக் கொடுக்கிறார்கள். என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் யார் இந்த கடவுள், யார் இந்த இயேசு என்று. அப்படி கற்றுக் கொடுக்கிற அந்த முதல் நிலையே சிலுவையில் தொங்குகிற இயேசுவைத்தான் காட்டி அடையாளம் காட்டுவார்கள். சிலுவையில் தொங்குகிற கடவுள். அந்த நிலையிலும் கூட அந்த குழந்தை ஒருவேளை கேள்வி கேட்டிருக்கலாம். எனக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு நினைவுக்கு வருகிறது. ஒரு தாய் சொன்ன அந்த நிலை. ஒரு தாய் இப்படித்தான் அந்த குழந்தை வீட்டில் இருக்கிறப்ப ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது பப்பி ஷேம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஓட்டுவாங்க. ட்ரெஸ்ஸு போடல அப்படின்னா பப்பி ஷேம் அப்படின்னா அந்த குழந்தை ஓடி போய் உடனே ஒரு ட்ரெஸ் போடும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு ஒரு நாள் அறிந்தும் அறியாமலும் இருக்கிற அந்த தருணத்திலே ஒரு ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுபட்ட சிறுவம் இருக்கிற அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அவர் தான் இயேசு, அவரை பார்த்து நீ கும்பிடு அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொன்னிச்சான், ஐயையோ ஜீசஸ் பப்பி ஷேமாக இருக்கிறாரு அப்படின்னு. ஜீசஸ் பப்பி ஷேமாக இருக்கு. ஏன்னா அவர் அரையும் குறைமான ஆடைகள் தான் அங்கே இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு அதுதான் தெரியும். அந்த குழந்தை தன் கடவுளை எப்படித்தான் முதலில் அறிந்து கொள்ளுகிறது. தன்னுடைய கடவுள் பப்பிஷயமாக இல்லை, அபிஷேகம் ஆல்மோஸ்ட் அப்படித்தான். யாருக்காக? அவருக்காக இல்லை, அவர் நிலைக்காக இல்லை, நமக்காக, நம்முடைய நிலைக்காக ஒரு பப்பிஷயமாக இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை அப்படித்தான் அறிந்து கொள்ளுகிறது. ஆம், அரை குறை ஆடையோடு தான் அவர் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக பப்பிஷயம் ஆயிருக்கிறார். எதற்காக? நம்மை அந்த நிலையிலிருந்து மாற்றுவதற்காக. அவர்தான் நம்முடைய கடவுள், அவர்தான் நம்முடைய கடவுள். நமக்காக பப்பிஷேம் ஆன கடவுள் தான் நம்முடைய கடவுள். அதனையும் தாண்டி நமக்காக சிலுவையிலே தொங்கியவர் தான் நம்முடைய கடவுள். இயேசுடைய நிலையிலிருந்து யோசித்து பாருங்கள். 33 வயது ஏறக்குறைய 30 வயதிலிருந்து 33 வயது, இந்த 3 ஆண்டுகள் தான் தன்னுடைய பணி வாழ்வு. 30 ஆண்டுகள் அவர் செய்த அந்த காரியங்களை விட அந்த 3 ஆண்டுகளிலே செய்கிற அந்த காரியத்திலே தன்னுடைய சீடர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள் என சொல்லுகிறார். நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என சொல்லுகிறார். அவருடைய நிலையை மாற்றுகிறார். மீன் பிடிப்பவர்களை கூப்பிட்டு மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார். சுங்கத்துறையில் வரி வசூலித்துக் கொண்டிருந்தவரை கூப்பிட்டு வாங்க, உனக்கு நான் வேறு வேலை தருகிறேன் என சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற பொழுது வேறு ஒரு வேலைக்காக அழைக்கின்றார். உடனே கூட்டிக் கொண்டு அவர் போகிறார், பயணிக்கிறார், பணிகள் செய்கிறார். கானாவூரில் திருமணத்தில் திராட்சை ரசத்தை அவர் அப்படியே தண்ணீரிலிருந்து கொண்டு வருகிறார். இதை பார்க்கிறார்கள். அப்பங்களை பழகி கொடுக்கிறார். தொழுநோயாளரை குணமாக்குகிறார். இப்படி அத்தனையும் செய்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லாரும் அவரை பார்க்கிறார்கள். பார்க்க இவர் ஒருவேளை திருமுழுக்கு யோவானாக மீண்டும் வந்துவிட்டார் என சொல்லுகிறார்கள். அப்படி பேசுகிறார்கள். ஒருவேளை எலியா அந்த மேகத்திலே போன அவர் மீண்டும் வந்து விட்டாரோ என சொல்லுகிறார்கள். இப்படியாக இயேசுவை யார் என சொல்லுவதற்கு மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தான் அழைத்த அந்த 12 பேர், தன்னோடு இருக்கின்றவர்கள், தனக்கானவர்கள், தன்னுடைய வேலையை செய்ய தன்னோடு இருக்கின்ற அவர்கள் எப்படி தன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று இயேசு அவருடைய நிலையிலிருந்து கேட்கிறார். முதலிலே மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கின்ற அவர் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறார்.
அதன் பிறகு நீங்கள் என்னை யாரென்னு சொல்லுகிறீர்கள்? கூட இருக்கிறீங்கல்ல, என்னை பார்க்குறீங்கல்ல, நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் உடன் இருந்து கவனிக்கிறீங்கல்ல, என்னோடு வந்து தங்கு, என்னோடு நான் செய்கின்ற வேலைகளை பார் என சொல்லி கூட்டி வந்த நீங்கள் என்ன பார்த்தீங்க? என்ன கண்டு கொண்டீங்க? எதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள்? எதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? என்னை யாரென நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அங்கு ஒரே ஒருவர் மட்டும் பதில் சொல்லுகிறார். பேதுரு மட்டும், நீர் மெசியா என சொல்லுகிறார். மீட்க வந்தவர் மெசியா என சொல்லுகிறார். அந்த மீட்க வந்தவர் என்ற அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுதே அவர் எப்படிப்பட்ட மீட்பு, எப்படி எந்த வழியாக மீட்பு என்பதனை அவர் உடனே உணர்த்தி விடுகிறார். எனவே தான் மிக தெளிவாக மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் என சொல்லுகிறார். எனவே உடன் இருப்பவர்கள் ஏதோ ஒரு பதவிக்காக இவரை அழைத்து கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்றோ, அல்லது இவர்களை எல்லாம் எங்கோ நான் கொண்டு சேர்த்து விடுவேன் என்றோ அவர்கள் எண்ணுகின்ற அந்த நிலை அல்ல. மாறாக இந்த மானிட மகனுடைய மீட்பு பாதை என்பது சிலுவை வழியாகத்தான் இருக்கிறது, துன்பங்கள் வழியாகத்தான் இருக்கிறது. சிலுவையிலே தொங்கி உயிர் நிற்கின்ற அந்த நிலையில் தான் இருக்கிறது என்பதனை உடனடியாக சொல்லுகிறார். நீ மெஸ்ஸியா என்று நீ புரிந்து கொள்ளுகிறாய், ஆனாலும் அது உடனடியாக வராது. அந்த மெஸ்ஸியா, அந்த மீட்பு உடனடியாக மிக எளிமையாக வராது. கடவுளுக்கே, கடவுளுடைய மகனுக்கே அந்த மீட்பின் பாதை துன்பப் பாதையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய அந்த இதயத்திலிருந்து அன்பு வழிகிற அந்த நிலையில், அதை புரிந்து கொள்கிற அந்த நிலையில், ஒருவேளை இன்று நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால், ஒருவேளை இன்று நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துன்பப்பட்டு கொண்டிருந்தால், இன்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கடவுளுக்கே, கடவுளுடைய மகனுக்கே சிலுவை வழியாகத்தான் மீட்பு பாதை கிடைத்ததே ஒழிய, அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்களாகிய நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் துன்பம் என்பது மீட்புக்கான ஒரு சிறு பகுதி தான். கடவுள் அனுபவித்த அந்த துன்பத்திலே ஒரு சிறு பகுதியைத்தான் நான் அனுபவிக்கிறேன் என்று நினையுங்கள். என் அப்பா, நான் அன்போடு அழைக்கிற என் அப்பா, என் தந்தை, என் கடவுள், தாயின் அழைக்கக்கூடிய என் கடவுள், என் இயேசு, அவர் அனுபவித்த அந்த பாதையில், அவர் அனுபவித்த அந்த சூழ்நிலையில் நான் ஒரு சிறு துளியை மட்டுமே அனுபவிக்கிறேன் என்று நினையுங்கள். அப்பொழுது அந்த சிறு பகுதி நிச்சயமாக மறைந்து போகும். இயேசுனுடைய இதயத்திற்கு அந்த துன்பத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே தொடர்ச்சியாக நாம் ஜெபிப்போம். இறைவன் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கடவுளை அன்போடு, அப்பா, தந்தையே, அம்மா என்று ஒரு நண்பராக, ஒரு உடன் இருக்கக்கூடிய உணர்வோடு, உடன் பயணிக்கக்கூடிய ஒரு உணர்வோடு வழிநடத்தக்கூடிய கடவுளாக நாம் புரிந்து கொண்டு இந்த நாளில் அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, முன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளமை வென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தார், எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கும் ஒழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல்
அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் ஒன்றளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பே உருவான இறைவா, இந்த நாளிலே நாங்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கேசி திருச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசிர்வதியும். இந்த நாளிலே இந்த திருப்பலி ஒளிப்பதிவிற்காகவும் ஒளிபரப்பிற்காகவும் உதவி செய்யக்கூடிய காவிரி கலை தொடர்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் குடும்பத்தையும் ஆசிர்வதியும். இதற்காக இந்த இடத்தை தந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற அருங்குடை ஊழியர்கள், இயக்குனர் தந்தை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும். நம்முடைய இதயத்திலிருந்து வழிகிற இந்த அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த வாரத்திலே எங்களை ஒவ்வொரு நாளும் பயணிப்பதற்கு, பாதுகாப்பாக பயணிக்க எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. இதோ பிள்ளைகள் தேர்வினை எதிர்கொள்ள ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து, ஞாபக திறனையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்தேற வழிநடத்தி இருக்கின்றேன். நன்றி இயேசு. இதோ இந்த வேளையிலே மை அப்பா தந்தையே என உரிமையோடு அழைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் நீர் கேட்கின்றீர், நீங்கள் என்னை யாரென சொல்லுகிறீர்கள், நீ என்னை யாரென சொல்லுகிறாய் என்று கேட்கிறீர்கள். இதோ அந்த உரிமையோடு, பிள்ளைக்குரிய அந்த உரிமையோடு சுதந்திரத்தோடு இடத்தில் நாங்கள் உரிமையாக கேட்கின்றோம். எங்களை நீர் இன்று ஆசீர்வதியும், தொட்டு ஆசீர்வதியும், வழிநடத்தும். இந்த நாளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திட நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். ஒருவேளை எங்களுக்கு உம்முடைய திட்டத்தின்படி இந்த நாளிலே எங்களுக்கு சோதனைகள் வந்தாலும், பல்வேறு இடர்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், இவையெல்லாம் நீர் அன்று அனுபவித்த அந்த துன்பத்திலிருந்து ஒரு சிறு துளி என நாங்கள் புரிந்து கொண்டு அதை கடந்து வர வழி நடத்தும். உடைய தூய ஆவியினாலே எங்களை திடப்படுத்தும். குறிப்பாக இந்த நாட்களில தேவையில் இருக்கக்கூடியவரை ஆசீர்வதியும். மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை மீண்டுமாக வீடு திரும்பிடச் செய்யும். வீடுகளிலே படுக்கை நிலையில் இருந்து இந்த திருப்பலியை காணுகிறவர்களுக்கு உம்முடைய வல்லமையினாலே அவர்களுக்கு ஆறுதலை தந்திரலும், மீண்டுமாக எழுச்சியை தந்திரலும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஜெபித்து விட்டு வேலைக்கு செல்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதியும். திருமணத்திற்காக தடையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடைபெற ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்தை கொடும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிட
பொருளாதார சிக்கல்கள் நீங்கிட நீர்தாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்திலே அமைதி நிலவிட, இந்த நாட்டிலே அமைதி நிலவிட நீர்தாமை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும். இன்னுமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும். உடைய இதய அன்பினாலே எங்களை கட்டி எழுப்பி மீண்டுமாக உடைய பிள்ளையாக மாற்றிவிடும் தகப்பனே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.